ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன், த்ரெட் ஒர்க்கோடது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலு, அதை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில், நார்மல் பென்சில். இது வந்து சூவிங் த்ரெட், நார்மல் சூவிங் த்ரெட் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் கட்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் இந்த கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சூவிங் த்ரெட் இருக்குல்ல, இந்த மாதிரி சூவிங் த்ரெட் எடுத்து நான் பாபினில் நான் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், நூலை வந்து இப்படி நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? நூலை வந்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடணும். நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல வந்து நாட் போடணும். நாட் போட்டால் தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இந்த நாட் கீழே இருந்து ஸ்டிச்சஸ் பிரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு நாட் வந்து நல்லா பெருசாக போட்டுக்கணும், இந்த மாதிரி. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும், ஓகேவா? இப்போது இந்த த்ரெட்டு என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் எடுத்துகிட்டு இந்த 2 விரலுக்கும் நடுவில், உங்களுக்கு தெரியுதா, இந்த 2 விரலுக்கும் நடுவில் வச்சுட்டு இதைய இப்படி பிடிச்சி இந்த விரலில் உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆயிரும். திரும்பி சொல்கிறேன், இந்த நாட்டை கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த 2 விரலுக்கு நடுவில் இந்த நாட்டை வச்சுட்டு இந்த த்ரெட் இப்படி எடுத்து இந்த விரலுக்கு மேலே விட்டிங்கன்னா இப்படி லூப் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஆரி நீடில் இருக்குல்ல, இந்த நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த லூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீழே வந்து லூப்பை கீழே தான் நம்ம வந்து விட்டெடுப்போம். ஸோ இது வந்து இந்த நீடில் கீழே வந்து இப்படி தான் விட்டெடுப்போம், ஓகேங்களா? இந்த ஹூக்கில் இதில் மாட்டி மாட்டி எடுப்போம். இந்த லூப்பை வந்து இந்த நீடிலோட ஹூக் தெரியுதா உங்களுக்கு, அதை வந்து இதில் விட்டு இப்படி எடுப்போம், ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேசிக் செயின் ஸ்டிச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நான் ஸ்டிச் வந்து இப்படி தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த நீடிலோட ஹூக் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் நான் கொண்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. கீழே அந்த லூப் நம்ம சொன்னால அந்த லூப்பை வந்து விட்டு எடுக்கிறீங்க, ஓகேவா? பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். உள்ளே விட்டுட்டு நூலை சுற்றிட்டு மேலே நூல் எடுக்கும்போது இப்படி மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு சேம் பொசிஷனுக்கே நம்ம த்ரெட் நூலை நீடில் வந்து கொண்டு வந்துடணும். மறுபடியும் இன்சர்ட் பண்ணி கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே அந்த கிளாத்து, நீடில் அண்ட் த்ரெட் 3 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பிக்கணும். ஸோ மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், உள்ளே நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். கீழே நூலை சுற்றிக்கிறேன். சுற்றி மேலே அந்த கிளாத் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நான் லெஃப்ட் அண்ட் ரைட், ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். இதை வந்து நீங்கள் வந்து சூவிங் த்ரெட்டில் ஃபஸ்ட் போட்டு பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகாமல் இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த த்ரெட்டு கட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களை வந்து சூவிங் த்ரெட்டில் ஃபஸ்ட் போட்டு பழகுங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து நான் லூப் சுற்றிட்டேன். இப்போ நான் உள்ளே இருந்து த்ரெட் எடுக்கிறேன். மீட் ஆகிற இடத்துல எடுத்துகிட்டு சேம் பொசிஷனை கொண்டு போயிடுறேன். பாருங்கள், மறுபடியும் சுற்றுறேன், எடுக்கிறேன், லெஃப்ட் ரைட். தெரியுதா உங்களுக்கு? நீடில் வந்து 90 டிகிரியில் தான் இருக்கணும், சரியா? உங்களுக்கு காட்டுறதுனால பாருங்கள். இப்போ நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு மீட் ஆகிற இடத்துல லெஃப்ட் ரைட் அதே பொசிஷனுக்கு கொண்டு போயிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லூப்பில் அது மாட்டியிருக்கும். இப்போ மேலே மீட் ஆகிற இடத்துல லெஃப்ட் ரைட், தெரியுதா? ஓகேங்களா? இப்போ நம்ம கீழே என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நீடில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன், ரொட்டேட் பண்ணுறேன், நீடில் சுற்றி மேலே எடுக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீடில் இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ஒரு ரொட்டேட், அவ்வளோதான், எடுக்கிறேன்.
கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரொட்டேட் பண்ணி மேலே இருக்க ப்ரொசீஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லைனில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்படியே விட்டோம்னு வைங்களேன் த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு டெம்ப்ரவரி நாட். ஓகேங்களா? இப்போ இந்த லூப் மேலே இருக்குல்ல, இந்த லூப் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்பை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு, ஓகேவா, கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு கட்டர் வச்சு இதை மேலே நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க த்ரெட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் இழுத்தீங்கன்னா தெரியுதா, கீழே போகிறது தெரியுதா, அது வந்து இப்படி தனியாக வந்துடும். கீழே வந்து நீங்கள் இருக்க நூலை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட்டு என்ன பண்ணணும்னா அடியில் நீடில் விட்டு, தெரியுதா உங்களுக்கு, அடியில் நீடில் விட்டு இந்த த்ரெட்டை இதில் மாட்டி, தெரியுதா, இந்த த்ரெட்டை இந்த ஹூக்கில் மாட்டியிருக்கேன். ஹூக்கில் மாட்டி உள்ளே இழுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேவா? உள்ளே போயிடும். இப்போ வந்து நீங்கள் இழுத்தீங்கனாலும் இது வந்து பிரியாது. ஓகேவா? நான் இப்போது உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நீடில் இன்சர்ட் பண்ணுவோம், கீழே அந்த லூப்பில் மாட்டி த்ரெட்டை லெஃப்ட் ரைட் அதே பொசிஷன் நம்ம எப்படி எந்த பொசிஷனில் நீடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பொசிஷன் கரெக்டாக கொண்டு வந்துடணும். மறுபடியும் இன்சர்ட் பண்ணி கீழே லூப்பு ஃபிக்ஸ் பண்ண லூப்பில் மாட்டிட்டு டர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. சரிங்களா? நீங்கள் கிளாத்து நீடில் த்ரெட் 3 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் நீங்கள் அந்த ரொட்டேஷனவே வச்சுக்கணும். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு, தெரியுதா, இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே லூப்பில் மாட்டி எடுத்துகிட்டு கிளாத்தும் த்ரெட்டும் மாட்டி இருக்கிற இடத்துல தான் நான் அதை வந்து டர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட் அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். மேலே எடுக்கும்போது தான் நான் லெஃப்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரைட்டு கொண்டு போகிறேன். மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், லெஃப்ட் அண்ட் ரைட் சேம் பொசிஷனுக்கு நான் கொண்டு போகிறேன். பார்த்துக்கோங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டு நான் பண்ணுற ஒர்க்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நீங்கள் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், சேம் அதே மாதிரி தான். இது வந்து டெம்ப்ரவரி நாட். ஓகேங்களா? இந்த நாட் போட்டால் தான் ஸ்டிச்சஸ் வந்து பிரியாது. ஸோ இது வந்து டெம்ப்ரவரி நாட் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து ஆரி ப்ளவுஸ்லாம் போடும்போது இந்த நாட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து டெம்ப்ரவரி நாட். ஓகேங்களா? இதை வந்து நான் இந்த லூப்புக்குள்ளே விட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி கீழே வந்து அந்த த்ரெட் இருக்க இதை மட்டும் இழுத்துட்டு மறுபடியும் அடியில் நீடில் வச்சு லூப்பில் மாட்டி கீழே இழுத்துட்றேன். அவ்வளோதான், இது உள்ளே போயிடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். யாராவது நீங்கள் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்திருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.